ஃபார்முலா. ஓகே. ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலா ஸ்டார்டிங்கே இது கொடுத்துருந்தேன். மாடுலஸ் ஆஃப் இஜெட்னா என்ன எழுதணும்? இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு நம்மளுக்கு தெரியும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு தெரியும். அதே ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட்னு வந்து என்ன தெரியும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு தெரியும். சரிங்களா? இதே இ பவர் இஜெட்னு வந்து என்ன தெரியும்? இது எல்லாமே ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம அப் டு 3 சாப்டர் 3 யூனிட் இருக்குதா, 3 யூனிட்டுக்கு நம்ம வந்து இந்த ஃபார்முலா மாற்றி அப்ளை பண்ணுவோம். அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய்ன்னு தெரியும். இதே ஃபார்முலா ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம், நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா லாக் இஜெட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு எழுதலாம். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதனோட ஃபார்முலா என்னங்கிறாங்க, இமேஜினரி பார்ட் இருக்கக்கூடாது. அதனால் என்ன எழுதுறாங்கன்னு பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 1/2 இன்ட்டு log of x squared plus y squared plus I into tan inverse of y by x. Tan inverse of y by x. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலாவா லாக்ரம் கேஸோட ஃபார்முலா. ஆக்சுவலி இதை நான் ஸ்டார்டிங் கொடுக்கல, அதனால் இப்போ கொடுக்குறேன். இப்போ லாக்ருங்கிற கேஸ் வரணும், இப்போ நான் கொடுத்துக்கிறேன். அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா இது அனதர் ஃபார்முலா. இதே ஃபார்முலா வந்து அனதர் ஃபார்முலா கொடுக்குறாங்க. லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இஜெட் plus I into argument of z. I into argument of z. அதாவது இது ரெண்டு ஃபர்ஸ்ட் டூ ஃபார்முலா கொடுத்தோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் டூ ஃபார்முலாவை லாக் இஜெட் எழுதலாம்னு சொல்றாங்க. லாக் இஜெட். அப்போ இந்த ஃபார்முலா நான் வச்சுட்டேன் சரி, ஆர் இந்த ஃபார்முலா நான் வச்சுட்டேன் சரி. ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செகண்ட் யூனிட் அண்ட் தேர்ட் யூனிட் ஒரு சில இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்பயும் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியாமா? இப்போ லாக்ரதம் ஃபார்முலானா இங்கே தான் லாக்ரதம் ஃபார்முலா. எக்ஸ்பென்சிவல் ஃபார்முலானா மேலே இருக்குது எக்ஸ்பென்சிவல் ஃபார்முலா. இ பவர் இஜெட்டோட ஃபார்முலா. அப்போ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும்.